ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ வாக்கிங் போயிட்டுருக்கோம். என் ஐஃபோன்லாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஃபேஸ் அவ்வளோவா தெரியாது. ஓகேங்களா? வாக்கிங் போய் நடந்துகிட்ருக்கோம். இந்த கரண்ட்டு கம்பத்தில் இருக்க அந்த ஒரு லைட்டால் தான் பேசும்போது கொஞ்சம் வெளிச்சம் தெரியும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றால் எங்கள் வீட்டு கேட் லைட்டில் ஒரு லைட் இருக்குது. ஸோ அதுக்கிட்ட போயின்னா கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும், அவ்வளோதான். ஓகேங்களா? சாப்பிட்டதுக்கப்புறம் படுக்கக்கூடாது, வெயிட் போடுன்றதுனால நைட்டில் வாக்கிங் போயிட்டுருக்கோம். நீங்களும் சாப்பிட்டு நைட்டில் படுக்காமல் வாக்கிங் போங்க, நல்லா நடங்க, உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க, நல்லா வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, நிறைய நான்வெஜ் எடுத்துக்க, நிறைய ஃப்ரூட்ஸு, நட்ஸ் ஐட்டம், காய்கறிகள் அந்த மாதிரி நிறைய சாப்பிடுங்க. ஸோ எனக்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணதுனால கொஞ்சம் நல்லா வெயிட் அதிகமாக போட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால தான் கொஞ்சம் இப்போது நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? நீங்கள் நல்லா நடங்க, நைட்டில் கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஒரு விஷயம் லேட்டஸ்ட்டாக கேள்விப்பட்ட ஒரு டாக்டர் ஒருத்தர் சொன்னார், 6 மணிக்குள்ளே சாப்பிடணுமா. சாப்பிட்டா தொப்பை போடாது, தொப்பை வராது, குண்டாக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ ஒரு 2 kg கம்மியாக இருக்கேன். ஓகேங்களா? அதனால் நைட்டில் 6 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க. ஓகே? அப்புறம் எங்கள் ஊர் வில்லேஜ். ஸோ கொஞ்சம் கரண்ட்லாம் இங்கே ஒரு கம்பம் இருக்குது, அங்கே ஒரு கம்பம் இருக்குது, 2 லைட் தான். நிறைய வீடியோஸ் போகணுன்னு ஆசை. பட் ஆஃபீஸ்லேருந்து வந்தவொடனே நிறைய ஒர்க்கு, சமையல் செய்யணும், அது இதுன்னு ஏகப்பட்ட ஒர்க்கு. அதனால் வீடியோஸ்லாம் போட முடியல. நமக்கு வியூஸும் போக மாட்டேங்குது, எதுவும் போக மாட்டேங்குது. சரி, இப்படியாவது ஓன் வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ போட்டேன். இதுவாது போகுதா வியூஸ்ன்னு பார்ப்போம். போகாது, நம்மளை விட நிறைய பேர் கண்டென்ட் அது இதுன்னு காமெடி நிறைய போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு சேனலே இல்லை. லைவ் போட்டால் கூட லைவில் யாரும் வர மாட்டேங்க. பையன் தான் என்னை ரொம்ப கலாய்ச்சிட்டே இருப்பான். ஓகே, எங்கள் ஊர்லலாம் மழை எப்படி இருக்குது? எங்கள் ஊரில் மழை பெய்ய மாட்டேங்குது, மழை வருது, வர மாட்டேங்குது. ஸோ ஓகேவா? ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டேஷன் தான்றதை நான் நல்லா உணர்ந்துட்டேன். எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறவங்க திடீர்னு சடனாக அப்படியே ஸ்டாப் ஆகி ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. ஏன்? எதனால்? வசதி வாய்ப்புகள் இருந்தால்தான் நட்புகள் தொடருமோ என்னன்னு தெரியலங்க. கொஞ்ச நாளாகவே அப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம ராசிக்கும் நம்ம நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இதுவும் கடந்து போகும். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராதா என்ன? கண்டிப்பாக வரும். லைஃப்பில் நம்மளும் ஜெயிப்போம். கண்டிப்பாக அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை, கிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக ஜெயிப்போம். யாரை நம்பியும் யாரும் இல்லை. நன்றி மறப்பது நன்றென்று, நன்றில் அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்லுவாங்க. எனக்கும் சில பேர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். அதுக்கு ஈடாக நம்ம கண்டிப்பாக ஏதாவது பண்ணிடணும். அதனால் நன்றி என்றைக்கும் மறக்காதீங்க. அதுக்காக ஒருத்தவங்களை சீப்பாக பேசுறது, பழகுறதுங்கிறது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸுனால் மார்னிங் ஃபோன் பண்ணுவாங்க, ஈவினிங் ஃபோன் பண்ணுவாங்க. நல்லா இருந்தால் மட்டும்தான் நினைக்கிறேன். கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்கன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம். கடவுள் எப்பொழுதும் யாராருக்கு என்னென்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வார். எனக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார், நான் நம்பிக்கை இருக்குது. ஸோ
சோர்ந்து போக மாட்டேன். வெற்றி நிச்சயம். என்ன சொல்கிறீங்க? ஓகே, சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியாக இருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒரு செகண்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது நல்லா யூஸ் பண்ணிக்கங்க, டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அகல கால் வைக்காதீங்க. நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். லைஃப்பில் நான் நல்லா உணர்ந்துட்டேன். 30+ ஏஜ். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். நம்ம மெயினாக யார் சொன்னான்னு தெரில, இந்த டயலாக் ரொம்ப நல்லா இருக்கு. அதுன்னா நல்லா இருந்துச்சுப்பா அந்த டயலாக், மறந்துட்டேனே, ஞாபகம் வரல, சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு. அந்த காரணம் மட்டும் நம்பாதீங்க. ஏதோ ஒன்று படித்தேன், அதை ஞாபகம் வர மாட்டேன், டக்குன்னு ஞாபகம் வரல. யாரையும் நம்பாதீங்க, உங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க. லைஃப்பில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஓகேவா? உன்னால் எதை முடியுமோ அதை மட்டும் செய். பெரிய படமெல்லாம் எடுக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன படம் எடுப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, கடைசி வரைக்கும் நம்ம கூட யார் வருவா அப்படின்னு பார்த்தா நம்ம அம்மா, நம்ம அப்பா, அவ்வளோதான். வேறு யாரும் வரமாட்டாங்க. ஓகே, உணர்ந்துட்டு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த டைமில் நம்ம என்ன படிக்கலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணுங்க, அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி லைஃப்பில் அடுத்து என்ன கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு முன்னேறிட்டே போங்க. அதான் சொல்ல, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய நாட்கள், நிறைய நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் இந்த செல்லு ஒரு நம்ம நல்லதுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் செல்லில் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் எல்லாமே அதெல்லாம் நல்ல விஷயங்கள் கற்றுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, பாய். நான் வாக்கிங் போயிட்டு போகணும், தூங்கணும், நாளைக்கு ஆஃபீஸ் போகணும். ஓகே, பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். இந்த டைமுக்கு மட்டும் ஞாபகம் வர மாட்டேதே. சொந்தக்கார ஞாபகம் வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள்.